ஸோ செப்டம்பர் 17 இன்னொரு இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஹைதராபாத் லிபரேஷன் டே. ஸோ எதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ வந்து அப்போ வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கினப்போ August 15, 1947. ஸோ அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்லாம் இருந்தாங்க. தனியாக வந்து மன்னராட்சி நடத்தி நிறைய மாகாணங்கள் இருந்துச்சு. அப்போ வந்து அவங்ககிட்ட 2 ஆப்ஷன் தராங்க. எய்தர் நீங்கள் பாகிஸ்தான் கூட சேரலாம், இல்லைனா வந்து இந்தியா கூட சேரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் அப்போ இருந்த ஹைதராபாத்தில் அவங்களோட கிங்டம் வந்து நிசாம். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எங்கள் ஹைதராபாத் வந்து தனியாகவே இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் போலோ அப்படின்னு ஒன்று நடத்தி செப்டம்பர் 17 தான் நடத்தியிருப்பாங்க 1948. ஸோ நடத்தி ஹைதராபாத்தை வந்து இந்தியன் யூனியனோட சேர்ப்பாங்க. ஸோ அந்த டேவை வந்து கௌரவிக்கும் விதமாக ஹைதராபாத் வந்து இந்தியா கூட சேர்ந்ததுனால அந்த டேவை வந்து ஹைதராபாத் லிபரேஷன் டேன்னு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது எப்போ டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 2022 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இதை டிக்ளேர் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ 2022 தான் வந்து அந்த ஹைதராபாத்தோட 75th ஆனிவர்சரி, ஹைதராபாத்ன்ற ஒரு ஸ்டேட் வந்து நம்மளுக்கு கிடைச்சதோட 75th ஆனிவர்சரி அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த டேயில் வந்து ஹைதராபாத் இந்தியாவோட சேர்ந்ததை ஹைதராபாத் லிபரேஷன் டே அப்படின்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.